Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஓப்போவோட புது Enco Buds 2 பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் ஓப்போவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே என்னோட சொந்த தாட்ஸ் மட்டும்தான். ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதோட பிக்கெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ரைஸிங் 1799 ரூபாய்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஓப்போ ப்ராடக்ட் நான் கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் போனேன். பட் யூஸ் பண்ணையில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் 10mm லார்ஜ் டைட்டனைஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறத அவங்க கிளைம். ஆக்சுவலாக யூஸ் பண்ணல என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதில் பேஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்க வேணும்னா அதோட டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஃபீச்சர் ப்ளூடூத் 5.2. ஸோ லேட்டஸ்ட் ப்ளூடூத் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ லேட்டன்சி மோடும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கேம் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேம்ஸ் விளையாடையில் லேட்டன்சி இல்லாமல் எக்ஸாக்டாக என்ன நடக்குதோ அதே பாயிண்ட்டில் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ கேமிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் ப்ளூடூத் 5.2ங்கிறதுனால கனெக்ஷனும் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ரூமில் நான் என்னோடய ஃபோனை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே எங்கே நடந்தனாலும் என்னால் ஆக்சுவலாக யூஸ் பண்ண முடிஞ்சது. ரியல் யூஸ் கேஸ் சினாரியோ. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இது எப்படி ஆக்சுவலாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ யூஷுவலாக டிப்பிக்கலாக TWS எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸில் ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா லைட் பிளிங்க் ஆகும், அப்புறம் பேர் பண்ணலாம். பட் இதில் நீங்கள் இதை ஃப்ளிப் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பேரிங்க்கு போயிடும். ஸோ ஈஸியாக பேர் பண்ணலாம். இன்ஹேண்ட் ஃபீல்னு பார்த்தா இந்த டோட்டல் கேஸோட இந்த இயர்ஃபோன்ஸ் 38 கிராம்ஸ் வே ஆகுது. ஸோ ரொம்ப லைட் வெயிட். இனிஷியலாக நான் அது ஒரு நெகட்டிவாக பார்த்தேன். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. டிப்பிக்கலாக நம்ம இதோட விலை அதிகமான இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல, இந்த வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பித்தேன். பட் யூஸ் பண்ண 38 கிராம்ஸ் பாக்கெட்டில் இருந்தாலும் இருக்கிற அந்த ஃபீலே இல்லை. ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலான இயர்பட்ஸ் வெறும் 4 கிராம்ஸ் தான். ஸோ ரொம்ப நேரம் கண்டினியூஸாக இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணல வர டயர்ட்னஸ் இதில் அந்தளவுக்கு இல்லை. அதுக்காக எல்லாமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஆக்சுவலான அந்த கர்வ் பெபிள் டைப் ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு டிப்பிக்கலாக பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கையில் ஈஸியாக வழுக்கி விழுற மாதிரி இருக்கும். பட் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது, டெக்ஸ்சர்லாம் இல்லை. பட் கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்லிப்பரினஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ சீரியஸாக பார்க்கல ஒரு கையில் பிடிச்சி இதை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ ஒரு 4 தடவை கண்டினியூஸாக பண்ணணுனாலும் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு க்ரிப் இருக்குது. அடுத்து IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். ஸோ இப்போ ஒரு ஜிம்மில் யூஸ் பண்ணனாலோ இல்லை வெளில புகையில் லைட்டாக மேலே பெஞ்சதுனாலோ இது யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ஓவரால் கேரி பண்ணுறதுக்கும் சரி, ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் பற்றி பேசையில் TWS இயர்ஃபோன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அந்த கண்ட்ரோல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த சின்ன இண்டென்ட் இருக்குது. இது ஒரு டச் சென்சிட்டிவ் ஏரியா. சில இயர்ஃபோன்ஸில் இந்த டச் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ காதில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணல அடுத்த ட்ராக்குக்கு போகிறதோ இல்லை முந்தின ட்ராக்குக்கு ஸ்கிப் ஆகிறதோ, பாஸ் ப்ளே, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில நேரத்தில் அந்த சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இருக்காது. ஸோ மல்டிபிள் டாப்ஸ் நீங்கள் பண்ணாலும் அது ரெஜிஸ்டர் ஆகாது. இங்கே சென்சிட்டிவிட்டியை ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஃபால்ட்டாக டபுள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்த ட்ராக்குக்கு போகும், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா முந்தின ட்ராக். அதே மாதிரி ஒரு கால் வரையில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆகும். இல்லை ஒரு கால் பேசிகிட்டு இருக்கையில் அதே டபுள் டேப் யூஸ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக ஓப்போ எப்போவுமே கொஞ்சம் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கேமரா ஆப் ஓப்பனாக இருக்கையில் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவும் எடுக்கலாம். ஸோ செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது போக லெஃப்ட் இயர் ஃபோனில் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் ட்ராப் ஆகும். ரைட் இயர் ஃபோனில் அதே இதை பண்ணையில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இதை ஓப்பன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கு போய்டும்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் வேறு ஒரு டிவைஸோட பேர் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு 4 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா திருப்பியும் அந்த பேரிங் மோட் ரீஆக்டிவேட் ஆகும். ஸோ வேறு ஏதாவது டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் வேணாம், கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சா இது எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஹே மெலடி அப்படின்னு ஒரு ஆப் ஓப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வேணும்னா உதாரணத்துக்கு லெஃப்ட் இயர்ஃபோனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா முந்தின ட்ராக்குக்கு போகிறதுக்கும், ரைட் இயர்ஃபோனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்த ட்ராக்குக்கு போகிறதுக்கும் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இல்லை சிங்கிள் டாப்க்கு ஏதாவது வேணும், அந்த மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற கஸ்டமைசேஷன் ஓப்போ ஃபோன்ஸில் மட்டும் இல்லாமல் எந்த ஃபோன்ஸில் வேணாலும் ஹே மெலடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஆப்பில் இருக்கையில் நம்ம என்கோ லைவ் ஸ்டெரியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ இங்கே 3 ப்ரீசெட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் சவுண்ட், பேஸ் பூஸ்ட், கிளியர் வோக்கல்ஸ். ஒரிஜினல் சவுண்ட் பேசிக்காக ஆடியோ எப்படி இருக்குமோ அப்படியே பாஸ் ஆன் பண்ணும். பேஸ் பூஸ்ட் அந்த பேஸை கொஞ்சம் புஷ் பண்ணும். கிளியர் வோக்கல்ஸ், இப்போ ஒரு படம் இல்லை டிவி ஷோ பார்க்குறீங்கன்னா அந்த வோக்கல்ஸ் இன்னும் முக்கியமாக இருந்துச்சுன்னா கிளியர் வோக்கல் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஆடியோவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு வரையில் ப்ரோஸ் பேஸ் தாறுமாறாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்குறதோட ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதோட விலை அதிகமான சில இயர்ஃபோன்ஸோட கம்பேரபிளாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ஆடியோ அவுட்புட் ரொம்ப கிளியராக இருக்குது. குறைன்னு பார்த்தீங்கன்னா சிபிலன்ஸ், அந்த ட்ரெபிள்ஸ், அப்பர் மிட் ட்ரெபிள்ஸை கொஞ்சம்
ரொம்ப பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கிளியர் வோக்கல்ஸ் யூஸ் பண்ணல, வோக்கல் ஹெவி ட்ராக்ஸ் கேட்கல என்னால் அதை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. பட் அது பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். பட் எஸ்பெஷலி பேஸ் பூஸ்ட் யூஸ் பண்ணல, பேஸ் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸாக இருந்தால் இதை நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க. அடுத்து AI டீப் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வருவோம். இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கீங்கனாலோ இல்லை ஒரு க்ரௌடட் ரூமில் கால் பேசிகிட்டு இருக்கீங்கனாலோ பேக்ரவுண்ட் நாய்ஸை AI யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் ஒரு AW ஃபேன். ஸோ ரீசெண்டாக CM Punk பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நேற்று ஒரு 2 மணி நேரம் என் ஃப்ரெண்டோட ஃபோனில் இருந்தேன். டிப்பிக்கலாக நான் இதோட ரொம்ப விலை அதிகமான ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் கால்ஸ்க்கு. பட் நேற்று நான் இந்த இயர்ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 2.5 மணி நேரம் கால் இந்த இயர்ஃபோன்ஸில் தான் எடுத்தேன். பட் ஒரு பாயிண்டில் கூட இயர்ஃபோன்ஸ் ஏதாவது மாற்றிருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வியே வரல. நீங்கள் ஒரே ஆள்கிட்ட நிறைய நேரம் ஃபோன் பேசுனீங்கன்னா அந்த இயர்ஃபோன்ஸ் மாற்றியெல்லாம் அந்த கேள்வி வரும், எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே நான் 1800 இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலையும் அந்த கேள்வி வராதது எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு. நான் வெளியில் தான் ஃபுல்லாக கால்ஸ் பேசிகிட்டு இருந்தேன். ரோடில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் விண்ட் நாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் காலில் அவங்க பேசுகிறத நான் கேட்குறதோ இல்லை நான் பேசுகிறத அவங்க கேட்குறதுக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ கால்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடி பேட்டரி லைஃப்னு பார்த்தா கிளைம் 7 மணி நேரம். பட் அஃப்கோர்ஸ் பிராண்ட் கிளைம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா டெஸ்டிங் கண்டிஷன்ஸில் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்போவுமே 100% இல்லை 80% 100% யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவல் யூசேஜில் 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் வந்துச்சு சிங்கிள் சார்ஜில். ப்ளஸ் இந்த கேஸ் யூஸ் பண்ணி 3 தடவை ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் 22லேருந்து 24 மணி நேரம் ஒரு சார்ஜில் கிடைக்கும். பர்ஃபெக்ட்லி அக்செப்டபிள், இன்ஃபேக்ட் அபவ் அக்செப்டபிள் குட்னஸ் சொல்லலாம். சார்ஜிங் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 1 மணி நேரம் யூசேஜ் கிடைக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் ஓப்போவோட என்கோ பட்ஸ் 2. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு 1799 ரூபாய்க்கு 1800 கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு TWS வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டிங்கன்னா ஏன்? என்ன உங்களுக்கு இதில் பிடிக்கல? உங்களோட தாட்ஸை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது பிடிக்கலங்கிறத பற்றி பேசையில் வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள அந்த தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே.